உங்கள எத்தனை பேருக்கு சங்கரபதி கோட்டையை பத்தி தெரியும்? வேலு நாச்சியார் அவங்களோட தளபதியான சின்ன மருது பெரிய மருது இவங்க எல்லாரும் வந்து போர் பயிற்சி பண்ண ஒரு மிகப்பெரிய கோட்டை வந்து இப்ப ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அது வேற எங்கேயும் இல்ல, காரைக்குடி டு தேவகோட்டை போற வழி இருக்கு இல்லையா, அங்கேதான் இருக்கு அந்த கோட்டை. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மனு எழுதி கொடுத்து இது வந்து வரலாற்று மிக்க ஒரு பிளேஸ், இந்த பிளேஸ் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் 2013ல பாத்தீங்கன்னா இது ஒரு சுற்றுலா தலமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாங்க. 2015ல வந்து 3 கோடி ஒதுக்குறாங்க ஏடிஎம்கே பீரியட்ல 3 கோடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் நவ் அந்த செங்கலை கூட யாருமே கிளீன் பண்ண வரல, அந்த காசு காணாம போயிடுச்சு. இந்த கோட்டையோட ஸ்பெஷல் என்னன்னா சின்ன மருது பெரிய மருது அரெஸ்ட் பண்ண இடம், அதாவது பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ண இடமே அதுதான். நம்ம ஆளுங்களோட சூழ்ச்சினால இந்த கோட்டைக்கு பின்னாடி மிகப்பெரிய போர் பயிற்சிக்கான பெரிய தளமே இன்னமும் இருக்கு. ஒரு 1.5-2 ஏக்கர் கிட்ட பெரிய தளம் ஒண்ணு இன்னமும் இருக்கு, மெயின்டைன் பண்ணாம. இந்த கோட்டைக்கு கீழே மிகப்பெரிய சுரங்க பாதைகள்லாம் இருக்கு. திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை இது எல்லாத்துக்குமே போறதுக்கான பாதைகள் இருக்கு. வீரபாண்டி கட்டபொம்மனோட தம்பி வந்து ஊமத்துறை இருக்காப்ல, அவர் பதுங்கியிருந்த இடமும் இதுதான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு வந்து கண்ணு முன்னாடி அழிஞ்சுகிட்டு இருக்கு எங்க ஊர்ல, எங்க வீட்டு பக்கத்துல. இது மாதிரி தமிழகம் முழுவதும் எத்தனை கோயில் எத்தனை கோட்டைகள் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சிலையா இருந்தா அதை கடத்திடுறது. இந்த வீடியோவை கவர்மெண்ட்டுக்கு தெரியும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பயாவது அந்த கோட்டைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதான்னு பார்க்கலாம்.